அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ஜைனுலாப்தீன் மற்றும் ஆஷி அம்மா என்கிற தம்பதிக்கு மகனாக பிறந்தார். ஆயிரம் நீ முகிலும் நீ சிகரம் நீ அழுதிடும் மகதிகள் சிரிப்பு நீ. நிஜமும் நீ நிழலும் நீ ஒளியும் நீ தொழிற்விடும் உரிமைகள் புரட்சி நீ. ஆயிரம் படைகளும் முரசுதான் முழங்கியே வரட்டுமே ஒருவனாய் வெல்லடா உனக்கு நீ ஆயுதம் உலகிலே. இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்து வந்தார். மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா. தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. பிடிக்காத துறையில் பணியாற்றுவதை விட பிடித்த துறையில் மீண்டும் படிக்கலாம் என்று நினைத்த கலாம் சென்னையில் 1955ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்த பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு இந்திய விமானப்படையில் தன் கனவு பணியான விமானி பணிக்காக விண்ணப்பித்தார். நேர்முக தேர்வில் கடைசி ஆளாய் தேர்வான போதும் இடம் கிடைக்காமல் வெளியேற்றப்பட்டார். அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய சுயசரிதை நூலான அக்னி சிறகுகள் புத்தகத்தில் அதிகம் பயன்படுத்திய இரு பெயர்கள் விக்ரம் சாராபாய் மற்றும் சதீஷ் தவான். பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி ஜல்லி கட்டு காளையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு நாலு காலு நாலு தோல் மிரட்டி தூளு கிளப்பி காட்டு ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து ஏ பாட்டங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வீட்டு கூத்த காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டி வீரம் காட்டு. கலாம் இஸ்ரோவின் துணைக்கோள் ஏவு வாகன SLV திட்ட இயக்குநராக பணிபுரிந்த போது ஏவப்பட்ட ராக்கெட் கடலில் விழுந்து திட்டம் தோல்வியில் முடிந்தது.
கலாம் குழு இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கத் தொடங்கிய அடுத்த ஆண்டே கரும் புகையை கக்கிக் கொண்டு விண்ணில் சேரி பாய்ந்தது SLV ராக்கெட். நாடெங்கிலும் கொண்டாட்டம் களை கட்டியது. உலகில் சில பணக்கார நாடுகள் மட்டுமே தங்களது நாட்டினை காப்பாற்ற அணு ஆயுதங்களை தயார் செய்து கொள்ளும். ஆனால் அதனை தகர்த்து இந்தியாவும் அதனை செய்யும் என்று நிரூபித்து காட்டினார் கலாம். ஆண்டில் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தனக்கு மிகவும் பிடித்த பணியான ஆசிரியர் பணியை தொடர்ந்தார் அப்துல் கலாம். நாட்டின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றினார். யாரும் எதிர்பார்க்காதவாறு 2015 ஆண்டு ஜூலை 27 ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்தார். அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம்.